பகவான் கிருஷ்ணன் ராச மண்டலத்தில் மறைஞ்ச மாதிரி சைதன்ய மகாபிரபுவும் எப்படியோ மறைஞ்சுட்டார். இவரோட தாசர்கள்லாம் தேடுறார்கள். 1 வாரம் ஆச்சு, 2 வாரம் ஆச்சு, ரொம்ப கவலைப்படுறார்கள். பிரபு இருந்த குண்டீச்சா மந்திர் அதுலேருந்து நேர சமுத்திரம்தான் இருக்குது. அதில் விழுந்திருப்பாரோ அப்படின்னு நினச்சி வருத்தப்படுறார்கள். சாப்பிடாம சளைச்சு நிற்கிறார்கள். ஒரு நாள் சமுத்திரத்திலேருந்து மீன் பிடிக்கிற செம்படவன் வெறி பிடிச்ச மாதிரி வரான். அவனோட மேனி அப்படியே சிலிர்த்து இருக்கு. கண்கள்லேருந்து கண்ணீர் வழியிறது. குதிக்கிறான், ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணான்னு. மகாபிரபு யாரையாவது தொட்டா அவள் இப்படி ஆயிடுவாளாம். அவர் கடாட்சம் இவனுக்கு பட்டுடுத்துன்னு இவனை பிடிச்ச எல்லாரும் கேட்குறார்கள். சாமி, நான் மீன் பிடிக்கிறதுக்காக சமுத்திரத்துக்கு போனேன். பெரிய மீன்னு நினச்சி வலையை வீசி இழுத்தேன். ஒரு சன்னியாசி கிடைச்சார். அவரை எடுத்து கரையில் போட்டேன். அவரை தொட்டதுலேருந்து எனக்கு என்னமோ பண்ணுறது சாமி. என்னை சமாதானப்படுத்திக்கவே முடியல. ஹரே ராமா ஹரே கிருஷ்ணான்னு என் வாய் புலம்பின்றே இருக்குது அப்படின்னா. அந்த செம்படவனோட கடற்கரைக்கு அவரையும் அழைச்சிண்டு ஓடி வரார்கள். பிரபு ஆஜானு பாகுவாக படுத்துட்டுருக்கார். 12 நாட்கள் சமுத்திரத்தில் கண்கள் திறந்தே இருந்திருக்கு. அந்த கண்களில் ஒரு விகாரம் ஏற்படலை. உடம்பு கலர் கூட மாறலை, அழுகலை. உடம்பு சுத்தமாக இருக்குது. இது மூர்ச்சை, பிரேம சமாதி நிலையில் இருந்திருக்கார். இவர் காது கிட்ட போய் ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே அப்படின்னு மந்திரத்தை சொன்னார்கள். உடனே கைகால்கள்லாம் அசைஞ்சது. நிஷ்ட கலைஞ்சுடுத்து நர்த்தனம் ஆடிண்டே சங்கீர்த்தனத்தோட தன்னுடைய இருப்பிடத்துக்கு வந்துட்டார். பிரேம பக்தியினால் இந்த சமாதி நிலையை ஒரு பக்தன் அடைஞ்சுடுவான்ங்கிறத யக்ஞாத்வா மத்தோ பவதி ஸ்தப்தோ பவதி ஆத்மராமோ பவதிங்கிற இந்த சூத்திரத்துக்கு இப்படி சமாதி நிலையை அடைஞ்சவாளை காட்டி நிரூபிக்கிறார் பரனூர் மகாத்மா. இந்த நிலையத்தான் ஸ்தப்தோ பவதி அப்படிங்கிற நிலை.